ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. நம்மளோட சேனல்ல இதுவரை நிறைய குற்றங்களை பார்த்திருக்கோம். முக்கியமா அப்பாவி பெண்கள் மனித மிருகங்களால எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற தினம் நியூஸ நம்ம கண் முன்னாடி இப்ப எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்த யோசிச்சு பாத்தீங்களா? பாதிக்கப்பட்ட பெண் அவங்களோட பேக்ரவுண்ட் ஃபேமிலி மிடில் கிளாஸோ இல்ல அப்பர் மிடில் கிளாஸா இருந்தா அவங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. அந்த கேஸை ஃபாஸ்ட் ட்ராக் பண்றதுக்கு எவ்வளவு வேணாலும் காசு தருவாங்க. ஒரு வக்கீல கூட்டிட்டு வருவாங்க. கோர்ட்டுக்கு போய் எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட வேலைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ணி கடைசியா அவங்களுக்கு நீதி கிடைக்குதோ இல்லையோ அதுக்காக போராடுவாங்க. ஆனா ஒரு லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா அவங்களோட வாழ்க்கை எந்த லெவலுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அவங்க கையில காசு இல்ல. அவங்க கூலி வேலைக்கு போய் அன்னைக்கு வாங்குற சம்பளத்தை வச்சுதான் குடும்பத்தையே ஓட்டணும். அந்த கூலி வேலைக்கு போகல அப்படின்னா அடுத்த நாள் அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கே காசு இல்ல. போலீஸுக்கோ வக்கீலுக்கோ காசு கொடுத்து கோர்ட்டுக்கு போய் தினம் அலையறதுக்கு அவங்களுக்கு தெம்பும் இல்லை. அவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி நீதி கிடைக்கும்? அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விய உங்க மனசுல என்னைக்காச்சும் கேட்டிருக்கீங்களா? வாங்க இந்த சம்பவத்துல போய் அந்த கேள்வியை கேட்போம். உத்தரப்பிரதேஷ் கான்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல காத்தம்பூர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல கொஞ்சம் மக்கள் தான் வாழுவாங்க. அந்த கிராமத்துல முக்கியமா ஒரு ஃபேக்டரி அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா செங்கல் மேக் பண்ற ஃபேக்டரி, அதாவது செங்கல் சூளைன்னு சொல்லுவாங்க. அந்த செங்கல் சூளையில பல வருடங்களாவே நிறைய மக்கள் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள் தான் அந்த கிராமத்திலையும் தங்கிட்டு இருக்காங்க. அந்த வேலை பார்க்கறதுல ரெண்டு ஃபேமிலி, அண்ணன் தம்பி, ரெண்டு பேருமே ஒரு தூரத்து ரிலேட்டிவ் தான். இருந்தாலும் அண்ணன் தம்பி பங்காளிங்க முறை தான் ஆகுது. அவங்க ரெண்டு ஃபேமிலியும் பல வருடங்களா அந்த செங்கல் சூளையில தான் வேலை பார்க்கறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட வீடும் பக்கத்துல தான் இருக்கு. அந்த செங்கல் சூளையில இருந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் இவங்க ரெண்டு பேர்த்தோட வீடு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணமாகி ஒரு 20 வருஷம் பக்கம் இருக்கும். அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அவங்க அப்பா அம்மா இருக்கும் போது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது. அதுக்கப்புறம் அப்படியே ஃபேமிலியாவே ரெண்டு வீட்டுல தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்குமே அவங்களுக்கு ஏத்த மாதிரி மனைவி. எல்லாருமே குடும்பத்தோட செங்கல் சூளையில தான் போய் வேலையே பார்ப்பாங்க. தினம் கிடைக்கிற காசு தான் அவங்களுக்கு சாப்பாடு. மாடி வீடோ இல்ல ஓட்டு போட்ட வீடோ இல்ல, குடிசை வீடு தான். அந்த குடிசை வீட்டுல இவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தன்னோட குழந்தைங்களை பெருசா படிக்க வைக்கணும், டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், அந்த மாதிரி கிழவங்கள்லாம் இல்ல. அடுத்த வேலை சாப்பாடு கிடைச்சா போதும், நம்மளோட குழந்தைங்களை ஒரு லெவலுக்கு நல்லபடியா வளர்த்துவோம், அதுக்கப்புறம் நல்லபடியா கல்யாணம் பண்ணி தருவோம், இப்படிங்கிற ஒரே விஷயம் மட்டும்தான் அவங்களோட மனசு ஃபுல்லா. இந்த ரெண்டு குடும்பத்திலயும் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. அதாவது மூத்தண்ணனுக்கு பிறந்தது ஒரு பொண்ணு, தம்பிக்கு பிறந்தது இன்னொரு பொண்ணு. ஒரு பொண்ணுக்கு 16 வயசு, இன்னொரு பொண்ணுக்கு 14 வயசு. இவங்க ரெண்டு பேரும் தன்னோட அப்பா அம்மாவுக்கு உதவி பண்றதுக்காக அவங்களும் செங்கல் சூளையில போய் தினம் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு 8வது வரைக்கும் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு காசு இல்ல, டைமும் இல்ல. இப்போதைக்கு நமக்கு தேவை கொஞ்சம் காசு, அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு தேவையான காசு. அதனால எல்லாருமே குடும்பத்தோட போய் தினம் செங்கல் சூளையில வேலை பார்த்து கிடைக்கக்கூடிய காசு வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது, காசு கம்மியா இருந்தாலும் அன்றாட வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நல்லபடியா வாழுவேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் போது பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த ரெண்டு குடும்பமும் எதுக்குறா நம்மளாம் பிறந்தோம், நம்மள மாதிரி வாழ்க்கை யாருமே வாழ்ந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த பிப்ரவரி 18ஆம் தேதி சாயந்தர நேரம் இந்த ரெண்டு பொண்ணுங்களும், ரெண்டு வீட்டுல இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க அக்கா தங்கச்சியும் காட்டு பக்கம் ஒதுங்கி இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க வீட்டுல பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்ல. இன்னமும் நிறைய கிராமத்துல பாத்ரூம் டாய்லெட்டுக்காக காட்டு பக்கம் தான் ஒதுங்குவாங்க. விடிகாலையிலேயே காட்டு பக்கம் போய் எல்லா வேலைகளுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. சில பேர் சாயந்தர நேரம் போவாங்க. இந்த ரெண்டு பெண்களும் டாய்லெட் போறதுக்காக அந்த காட்டு பக்கம் சாயந்தரம் போயிருக்காங்க. ஆனா போனவங்க 2 மணி நேரம் கழிச்சும் திருப்பி வரவே இல்லை. சூரியன் மறைஞ்சிருச்சு, இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரெண்டு பெண்களும் வராததுனால இந்த ரெண்டு குடும்பத்தினரும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த காட்டு பக்கம் ஃபுல்லா போய் தேடுறாங்க. ஆனா அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அந்த இடத்துல தெரியுது. அந்த ரெண்டு பெண்களும் இந்த வீட்டுல இருந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டு பகுதியில இருக்கிற மரத்துல ரெண்டு பேருமே ஷால் வச்சு தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. ரெண்டு பேருமே சூசைட் பண்ணிட்டாங்கிறது பார்க்கும் போதே கிளியரா தெரியுது. ஆனா எதுக்காக சூசைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே கூறுறாங்க, இந்த இடத்துல அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே கத்தி கதறி அழுகுறாங்க. என்னோட பொண்ணுங்களை நாங்க நல்லா தான் பாத்துக்கிட்டோம், காசு இல்லாட்டி கூட அவங்கள ஒழுங்கா தான் பாத்துக்கிட்டோம், கடைசி வரைக்கும் அவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா எதுக்காக தூக்கு போட்டு இறந்தாங்கிறது யாருக்குமே தெரியல.
இதுல முக்கியமான விஷயம் கவனிக்கிறது என்னன்னா, அங்க இருக்கிற எல்லா மக்களுமே எப்படி இந்த மரத்துல அவங்க தூக்கு போட்டு தொங்கியிருப்பாங்க. அவங்களோட ஹைட் இந்த லெவலுக்கு இல்லவே இல்லை. அவங்க எப்படி மரம் ஏறி அந்த இடத்துல தூக்கு போட்டு குதிச்சிருப்பாங்களா? சத்தியமா முடியாது அப்படிங்கறத எல்லாருமே பேசிக்கிறாங்க. இத பார்த்த அடுத்த அரை மணி நேரத்துல அந்த இடத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட் வராங்க. போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் எல்லாருமே வந்து செக் பண்றாங்க. பாடியை ஆம்புலன்ஸ்ல வச்சு அட்டாப்சிக்கு போகுது. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஏதாச்சும் தெரியும், ஒருவேளை இது கொலையா இருந்தாலும் தெரியும், சூசைடா இருந்தாலும் தெரியும். அப்படி சூசைடே பண்ணியிருந்தாலும் அவங்களோட உடம்பு எல்லாத்தையும் செக் பண்ணும் போது எதுக்காக அவங்க சூசைட் பண்ணாங்கிற ஏதாச்சும் சின்ன க்ளூ கிடைக்கும். அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. போலீஸ் கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அந்த அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நாங்க பாட்டுக்கு செங்கல் சூளையில எங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தோம். கிடைக்கக்கூடிய காசை வச்சு நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு எதிரிங்க யாருமே இல்லைங்க. எங்களோட 2 குழந்தைங்க இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கத்தி கதறி அழுகுறாங்க. போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. இதெல்லாம் தாண்டி அட்டாப்சி ரிப்போர்ட் கைக்கு வரும்போது அவங்க தற்கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யாராலுமே நம்ப முடியல அவங்க எப்படி அந்த மரத்தை ஏறி தூக்கு போட்டு தற்கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் தாண்டி அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவங்க உடம்பு எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. அவங்களோட உடம்புகள்ல எந்த காயங்களும் இல்ல, எந்த உள்காயங்களும் இல்லங்கிறது இனிஷியல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல போலீஸ்க்கு தெரிய வருது. போலீஸ் ஆரம்பத்துல என்ன நினைச்சாங்க, இவங்க 2 பேரும் தூக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை இவங்க 2 பேருமே ரேப் விக்டிம்ஸா இருப்பாங்களோ அப்படிங்கறது தான் எல்லாரும் யோசிச்சாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ்ல அதுவும் இல்ல, இவங்க ரேப் விக்டிமாவும் இல்ல. அப்புறம் எதனால இவங்க தூக்கு போட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா அந்த கிராமத்துல எல்லா மக்களுக்குமே இருக்கு. அடுத்த நாள் போலீஸ் எல்லா டாக்குமெண்டேஷனும் பண்ணும் போது அந்த 2 டெட் பாடியுமே இறுதி சடங்குக்கு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த 2 பொண்ணுங்களோட சின்ன பொண்ணு, அதாவது 14 வயசு பொண்ணு, இன்னொரு பொண்ணு 16 வயசு பொண்ணு. இந்த 14 வயசு பொண்ணு அது இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவளோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லா விஷயங்களுமே சொல்லியிருக்கா. ஒரு 14 வயசு பொண்ணு போலீஸ் கிட்ட ஆகட்டும், அங்க இருக்கிற பப்ளிக் ஆகட்டும், முக்கியமா அவங்க அப்பா அம்மாவாகட்டும் வந்து சொல்றாங்க, இந்த 2 பெண்களையும் கேங் ரேப் பண்ணிருக்காங்க. கேங் ரேப் பண்ணி வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்றாங்க. அதனாலதான் இந்த 2 பொண்ணுங்களும் தூக்கு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும் போது ஒரு பக்கம் அவங்க அப்பா அம்மாவுக்கு நம்மளோட பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்காங்கிறது அப்பதான் தெரியவே வருது. இன்னொரு பக்கம் போலீஸ் அதை நம்புறதுக்கு மறுக்கிறாங்க. என்னமா நீ பாட்டு கதை விட்டுட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, இந்த கிராமத்துல அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேஸை வாங்கறதுக்கே மறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. முதல் விஷயம் யார் இதை செஞ்சாங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த செங்கல் சூளையோட ஓனர், அந்த ஓனர் மட்டும் இல்லாம அவனோட பையன், அவனோட மருமக பையன் ஒருத்தன் இருக்கான், அதாவது அவனோட அக்கா பையன் மாதிரி. இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் இந்த 2 பெண்களை சூறையாடி இருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த 2 பெண்களோட அப்பா அம்மா உடனே அந்த ஃபேக்டரிக்கு போய் அந்த ஃபேக்டரியோட ஓனர் ஆகட்டும், அவனோட பையன் ஆகட்டும் எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களால கோவத்தை தாங்க முடியல. இன்னொரு சைடு அவங்களோட மக்கள் இந்த அப்பா அம்மாவை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து லோவர் கிளாஸ் கம்யூனிட்டி, தலித் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லுவாங்க, அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் இந்த மக்கள். அவங்க அடிக்கும் போது இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னோட 2 பெண்களை கொன்னுட்டு, என்னோட 2 பெண்களை சூறையாடிட்டு கடைசியா எங்களே அடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துல போலீஸ் வந்து தடுக்கிறாங்களே தவிர யார் மேல கம்ப்ளைண்ட் இருக்கோ அவங்கள இன்னும் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு கரெக்டான ப்ரூஃப் கிடைக்கல இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த 2 அப்பா அம்மாவும் அந்த 14 வயசு பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை தீர விசாரிக்கும் போதுதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வெளிச்சமா தெரியுது. இந்த 2 பெண்களும் இறந்து போன நாள் பிப்ரவரி 28ஆம் தேதி. 2 நாளைக்கு முன்னாடி பிப்ரவரி 26ஆம் தேதி கையில சம்பளம் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான சாமானங்கள் எல்லாம் வாங்கணும், மல்லிகை ஜாமான வாங்கணுமேன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தோட குடும்பமும் பக்கத்து ஊர்ல இருக்கிற சந்தைக்கு போயிருக்காங்க. அங்க போனாதான் மல்லிகை ஜாமான எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து இந்த வீட்டுல வைக்க முடியும். அதனால இந்த 2 பெண்களையும் வீட்டுல தான் விட்டுட்டு போயிருக்காங்க. எப்பயுமே இது சாதாரணமா நடக்கிறது தான். 2 பேர் இருக்காங்க, ஒரு பொண்ணு இருந்தா பரவாயில்ல, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லலாம். சரி 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, பாதுகாப்பா இருப்பாங்கிற நம்பிக்கையில அவங்க போயிருக்காங்க. இவங்க போன அடுத்த அரை மணி நேரம் 2 பசங்க அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது அந்த செங்கல் சூளையோட ஓனரோட பையன், அந்த ஓனரோட அக்கா பையன் 2 பேருமே வந்திருக்காங்க. ஒருத்தவனுக்கு 18 வயசு, இன்னொருத்தவனுக்கு 19 வயசு. 2 பேருமே மேஜர். இவங்க வந்து இந்த 2 பொண்ணுங்களையும் உடனே செங்கல் சூளைக்கு வாங்க, சில வேலைகள் இருக்கு, உங்க அப்பா அம்மா தான் கடைக்கு போயிட்டாங்கல்ல, நீங்க வந்து வேலை பாருங்க, நீங்க இல்லாட்டி யார் வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு இருக்காங்க. இந்த 2 பொண்ணுங்களுக்கு வேற வழி இல்லை, எந்த டைம்னால அந்த செங்கல் சூளைக்கு போய் வேலை பார்க்கணும். ஏன்னா அங்க போய் வேலை பார்த்தாதான் இவங்களுக்கு சம்பளம். இந்த 2 பெண்களும் சரி அப்பா அம்மா எல்லாமே கடைக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு சிரமம் வைக்கணும், நம்ம போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்க கூட போயிருக்காங்க. அங்க போனா அங்க செங்கல் சூளையோட ஓனரும் இருக்கான்.
இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஒரு ரூம்குள்ளார கூட்டிட்டு போயிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியல. ஓனரை பார்த்து, ஓனர் என்னன்னு சொல்லுங்க, என்ன வேலை பார்க்கணும், ஏதாச்சும் மிச்ச வேலை இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அந்த ரெண்டு பசங்களும் இந்த பொண்ணுங்க மேல கை வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இவங்களோட இன்டென்ஷனே அந்த பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு பொண்ணுக்கு 14 வயசு, இன்னொரு பொண்ணுக்கு 16. இந்த 14 வயசு பொண்ணுக்கு என்னன்னு தெரியல, அவங்க எதுக்காக மேல கை வைக்கிறாங்கிறது கூட அந்த பொண்ணுக்கு பாவம் புரியல. இது எல்லாத்தையும் யோசிக்கிறதுக்குள்ளார அந்த ரெண்டு பசங்களாகட்டும், அந்த ஓனர் ஆகட்டும், இந்த ரெண்டு பெண்களை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. கேங் ரேப் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பெண்களுமே நிர்வாணப்படுத்தி அவங்களோட போட்டோ, வீடியோ எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. அந்த நிர்வாண உடம்பை இவங்க தொடுற மாதிரியும் அனுபவிக்கிற மாதிரியும் அந்த பெண்கள் எவ்வளவு கதறியும், விட்டுருங்களான்னு கதறியும் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அவங்கள கேங் ரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு அமுச்சு விட்டுருக்காங்க. வீட்டுக்கு அமுச்சு விடும் போது, இனிமேட்டு நாங்க எப்ப எல்லாம் சொல்றோமோ நீங்க இங்க இடத்துல வரணும், இல்ல அப்படின்னா உங்களோட உடம்ப இந்த ஊர் ஃபுல்லா பாப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுத்து அந்த பெண்களை திருப்பி வீட்டுக்கு அமுச்சு விட்டுருக்காங்க. அந்த பெண்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொன்னா பாவம் அவங்களும் கஷ்டம் தானே பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களும் வேதனையோட தான் இருப்பாங்க. அவங்களால மட்டும் என்ன செய்ய முடியும்? காசு எதுவும் இல்ல, போலீஸ்க்கோ இல்ல தனியா ஒரு வக்கீலுக்கோ கோர்ட்டுக்கோ போக முடியாது. அப்படியே போனாலும் இந்த மேல் ஜாதி மக்கள் வந்து நம்மளை அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்மளை அடிச்சு நம்மளை கொன்னே போட்டுருவாங்கிறது அந்த பெண்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க பாட்டுக்கு அமைதியா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நடந்த சோகத்தை யாருக்கிட்டையுமே சொல்லல. அந்த 14 வயசு பொண்ணு மட்டும்தான் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணியிருக்கா. அதுக்கு அடுத்த நாள் இந்த பசங்க திருப்பி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களோட போட்டோ எங்க கிட்ட இருக்கு, நீங்க இன்னைக்கும் செங்கல் சோலைக்கு வரணும், உங்க அப்பா அம்மா இல்லாத போது சீக்கிரட்டா வாங்க அப்படிங்கறத கூப்பிட்டுருக்காங்க. அப்பதான் இந்த பெண்களுக்கு தெரியுது, இந்த கொடூரம், இந்த நரகம் திருப்பி திருப்பி ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த நரகத்தை நம்ம நிறுத்தணும், இந்த கொடூரத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம செத்தா மட்டும்தான் ஆகும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. பிப்ரவரி 28 சாயந்தரம் இயற்கை கடனை கழிக்கிறதுக்காக அவங்க காட்டு பக்கம் ஒதுங்கி இருக்காங்க. 2 ஷால் கையில எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு மரத்துல தூக்கு போட்டு தொங்கி இருக்காங்க. இதுதான் அந்த சின்ன பொண்ணு இந்த அப்பா அம்மா கிட்ட சொன்ன விஷயங்கள். இந்த எல்லா விஷயங்களும் அந்த பெண்களோட அப்பா அம்மா கேட்டதுக்கு அப்புறம் கூட அவங்களால என்னோட 2 பெண்கள் போய் சூசைட் பண்ணிருப்பாங்கிறத நம்பவே முடியல. ஏன்னா மரம் நல்லா ஹைட்டா இருக்கு, அவங்களால ஏறி தூக்கி போட முடியாது. கண்டிப்பா இந்த நாய்ங்க தான் கொண்டிருக்கும் அப்படிங்கறத அவங்க போலீஸ் கிட்ட திருப்பி திருப்பி சொல்றாங்க. எங்க 2 பொண்ணுங்களும் தினமும் அந்த காட்டு பக்கம் போவாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க தான் வந்து சீண்டி இருப்பாங்க, அவங்க தான் பிளாக்மெயில் பண்ணிருப்பாங்க. என்னோட 2 பொண்ணுங்களும் கடைசியா ஏதோ ஒரு டிசிஷனுக்கு வந்திருப்பாங்க, அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம், போலீஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இவங்க கொன்னு போட்டிருப்பாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவாவே போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இது எல்லாமே அங்க இருக்கிற மக்களுக்கும் நம்புற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த மரத்தோட ஹைட் அப்படி, அவங்களால தனியா தூக்கு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் போலீஸால தாமதிக்க முடியாது. கண்டிப்பா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியே தான் ஆகணும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. முக்கியமா அந்த செங்கல் சூளைக்கு போய் ஓனர் ஆகட்டும், அவங்களோட 2 பசங்களாகட்டும், 3 பேத்தையுமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்களோட போனை செக் பண்ணும் போதுதான் அந்த கொடூரத்தை அவங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த 2 பொண்ணுங்களும் கெஞ்சற வீடியோவை எடுத்திருக்காங்க. அவங்க 2 பேருமே நிர்வாணமா விட்டுருங்கண்ணா அப்படிங்கிற கெஞ்சற வீடியோவை எடுத்து பார்த்து ரசிச்சிருக்காங்க. இவங்க கேங் ரேப் பண்ணதையும் அந்த இடத்துல வீடியோவா இருக்கு. டோட்டல் ப்ரூஃப் 100% எல்லா ப்ரூஃப்மே கிடைச்சிருச்சு. இவங்க 3 பேருமே ஜெயிலுக்கு போவாங்க அப்படிங்கறது தீர்மானம் ஆயிடுச்சு. இந்த எல்லா விஷயங்களும் கேட்கும் போது நமக்கு ரொம்ப சுலபமா இருக்குது இல்ல. ஓகே, 2 பொண்ணுங்க பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு நீதி கிடைச்சிருச்சு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க, போன்ல எவிடன்ஸ் முதற்கொண்டு கிடைச்சிருச்சு. ஒரு பக்கம் விட்னஸ், அதாவது அந்த 14 வயசு பொண்ணு என்கிட்ட எல்லா விஷயங்களும் சொன்னா அப்படிங்கிற விட்னஸ் முதற்கொண்டு கிடைச்சிருச்சு. இதை தாண்டி போலீஸ்க்கு என்ன வேணும் அப்படிங்கறத நமக்கு தோணுது. அதெல்லாம் மிடில் கிளாஸ்க்கோ இல்ல அப்பர் மிடில் கிளாஸ்க்கோ நடக்கிறது. ஆனா இவங்க அந்த தலித் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு லோவர் மிடில் கிளாஸ், அவங்க ரொம்ப ஏழையான மக்கள். அவங்களுக்கு வந்த சோதனை தான் அடுத்தது நம்ம பார்க்க போறோம். இந்த சம்பவம் நடந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அந்த செங்கல் சூளையோட ஃபேக்டரி ஓனரை போய் போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணும் போது அந்த குடும்பத்தோட 6 நபர்கள் பக்கம், முக்கியமா சொல்ல போனா 6 நபர்கள் தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல நிறைய நபர்கள் அவங்களோட கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எல்லாம் வந்து இந்த இடத்துல இவங்களை வீட்டை விட்டு துரத்து விட ட்ரை பண்றாங்க. நீங்க இனிமேட்டு இந்த இடத்துல வாழவே கூடாது, போலீஸ் கிட்ட போன எப்படி உங்க 2 பொண்ணுங்களும் போய் அந்த இடத்துல தூக்கு போட்டாங்களோ அதே மாதிரிதான் நீங்களும் தூக்குல தொங்குவீங்க. உங்க 2 பேத்தையும் அழிக்கிறதுக்கு முன்னாடி உங்க 2 பேத்தோட பொண்டாட்டிங்களை நாங்க அதே மாதிரி பண்ணுவோம். உங்க 2 பேத்தோட மனைவிய அதே மாதிரி நாங்க நிர்வாணமா வீடியோ எடுப்போம். உங்க 2 பேத்தோட மனைவி தூக்கல தொங்குறத பார்த்துட்டு தான் நீங்க 2 பேரும் சாவீங்கடா அப்படிங்கிற ஒரு வார்னிங்க கொடுத்திருக்காங்க. இவங்களால எதிர்க்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம வித்ட்ரா வாங்கணும் அப்படின்னா நம்ம பொண்ணுங்களுக்கு நீதி கிடைக்காதா? அப்பா அம்மான்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்காங்க.
2 நாள் இந்த குடும்பத்துல இருந்து வந்த பிரஷரை அவங்களால தாங்க முடியல. அந்த 14 வயசு பொண்ணோட அப்பா அவங்க எந்த மரத்துல தூக்கு போட்டாங்களோ மார்ச் 1 அதே இடத்துல போய் தூக்கு போட்டு இறந்திருக்காரு. நம்ம தூக்கு போட்டு ஒரு சாவை கொடுத்தாவது இந்த இடத்துல சோசியல் மீடியா ஆகட்டும், பிரஸ் அண்ட் மீடியா எல்லாமே வருவாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி வருவாங்க, நமக்காக போராடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் போய் தூக்கு மாட்டியிருக்காரு. பிப்ரவரி 28 2 பொண்ணுங்க தூக்கு மாட்டியிருக்காங்க. மார்ச் 1 அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு அப்பா தூக்கு போட்டு இறந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் எல்லாத்துக்கிட்டையுமே அறிக்கை தராங்க. இவங்களுக்கு இப்படி ஒரு பிரஷர் வந்தது எங்களுக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. இவங்களுக்கு பிரஷர் வந்ததா இவங்க எங்ககிட்ட சொல்லவே இல்லை. எங்களுக்கும் அந்த அப்பர் கிளாஸ் கம்யூனிட்டி பீப்புளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்க யாருக்குமே ஃபேவர் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா அதை நம்புறபடி இல்ல. இந்த சின்ன பொண்ணோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிராமத்துக்கு பிரஸ் அண்ட் மீடியா வருது. இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்திருக்கு, கண்டிப்பா இந்த 2 பெண்களுக்கு நீதி கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே போராட்டத்துல இறங்குறாங்க. சில குரூப்ஸ் எல்லாமே ப்ரொடெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாமே ஸ்டாப் ரேப்னு சொல்லிட்டு எப்பயும் போல போர்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. நிறைய இடங்கள்ல அந்த காங்கிரஸ் அப்போசிஷன் பார்ட்டியில இருக்கிற நிறைய மெம்பர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிச்சிச்சு. அதனால இவங்களை யாரெல்லாம் மிரட்டினாங்க, இந்த அப்பா சாகிறதுக்கான காரணம் யாருன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர், குற்றம் செஞ்ச 3 பேர், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 பேர் பக்கம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. குற்றம் செஞ்ச 3 பேர்த்தையுமே மர்டர், போக்சோ, கேங் ரேப் இந்த எல்லா கேஸ்லயுமே பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப அவங்க ஜெயில தான் இருக்காங்க. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்காகட்டும் எனக்காகட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருக்கும். இந்த 2 பெண்கள் என்ன தப்பு செஞ்சாங்க? இந்த 2 பெண்களை அந்த மாதிரி பண்ணி வீடியோ எடுத்த இந்த மிருகங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி தண்டனை தரணும் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்மளோட சட்டம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத இந்த மாதிரி விஷயங்களாலே நல்லா தெரியும். எவ்வளவு நாள் தான் சட்டம் காசு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இருக்கும், எப்பதான் அந்த சட்டம் அங்க இருக்கிற வக்கீல் எல்லாமே சேவை பண்ணுவாங்க அப்படிங்கிறது சுத்தமா புரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே புரியும். குற்றம் செஞ்ச 3 பேரும் இப்ப ஜெயில இருந்தாலும் அடுத்த 2 வருஷமோ 3 வருஷமோ அவங்க வெளியே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா காசு அந்த லெவலுக்கு உள்ளார விளையாடும். அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருமே போய் இந்த குடும்பத்தை கவர் பண்ணிருக்காங்க, ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா இப்போ அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன? ஒரே ஒரு செங்கல் சூளை தான் அவங்களோட வாழ்க்கையை காப்பாத்திட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த செங்கல் சூளையிலேயே அவங்களால வேலை பார்க்க முடியாது. அவங்களுக்கான காசு எங்க இருந்து வரும்? வேற ஏதாச்சும் விவசாயம், வேற ஏதாச்சும் கூலி தொழிலே பண்ணாலும் அவங்க எப்படி ஒரு வக்கீல அந்த இடத்துல போராட வைப்பாங்க? அவங்க எப்படி தினம் தினம் வேலையை விட்டுட்டு அந்த இடத்துல கோர்ட்டுக்கு போவாங்க? இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்குமே பதில் என்னன்னா, அடுத்த ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அந்த செங்கல் சூளையோட ஓனர் ஆகட்டும், அவங்களோட 2 பசங்களாகட்டும் எல்லாருமே வெளியே வந்து நாங்க திருந்திட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆக்டிங்ல அந்த செங்கல் சூளையை நடத்திட்டு இருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே யோசிக்கும் போது நம்மளால சட்டத்தை மாத்த முடியுமா அப்படின்னா அது நம்மளோட கையில இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பா மாத்த முடியும். இந்த ஜனவரி மாசம் மட்டும் நான் இந்த மாதிரி 3 வீடியோவை பப்ளிஷ் பண்ணிருக்கேன். இந்த 3 வீடியோக்கள்லயுமே நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க, வீடியோ எடுக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமா அந்த இடத்துல வீடியோ தான் ஒரு பிளாக்மெயிலோட விஷயமாவே இருக்கு. ஒருத்தவங்க உங்களை வீடியோ எடுத்து வச்சுட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணா அப்படின்னா சத்தியமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தப்பு பண்றத அவனா இல்ல நீங்களா? சுத்தி இருக்கிற எல்லாம் இப்படி பேசுவான் அப்படி பேசுவான், எல்லாம் ஒரு பொண்ணை பத்தி தான் தப்பா பேசுவான். இந்த மாதிரி நினைச்ச எத்தனை நாள் தான் உங்களோட வாழ்க்கையை நீங்க அழிக்க போறீங்க? இந்த இடத்துல இந்த 2 பெண்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை இந்த இடத்துல போயிருக்காது. ஒருத்தவங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுட்டு வெளியே விட்டுருவேன் அப்படின்னு சொன்னா போடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, இல்ல அடுத்தது உங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் தாண்டி அவனுக்கு பயந்துகிட்டு நீங்க உள்ளார போயிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு கடைசி வரைக்கும் நீங்க இறையாதான் இருப்பீங்க. அந்த வட்டத்தை விட்டு என்னைக்கும் நீங்க வெளியே வரவே முடியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாரா ஒருத்தவங்க இப்படி அஃபெக்ட் ஆயிருக்கீங்க, இப்படி யாராச்சும் ஒருத்தவங்களை பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு எடுக்கிறதுக்கான ஸ்டெப் இதுதான். தயவு செய்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. இல்ல அவனால என்னை எதுவுமே செய்ய முடியாது, அவன் வீடியோ விட்டா வெளியே விட்டுட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கையை பாருங்க. நம்ம ரோட்ல போகும்போது ஒரு தெருநாய் நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த நாள் திருப்பி அந்த தெருநாய் கடிக்குமான்னு சொல்லிட்டு பயந்துட்டுலாம் இருக்க முடியாது. நம்மளோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கணும். இல்ல அந்த தெருநாய்க்கு ஏதாச்சும் நாய் பிடிக்கிற வண்டியை கூட்டிட்டு வந்து அந்த தெருநாயை பிடிக்க வைக்கணும். இது 2 ஆப்ஷன் மட்டும்தான். அந்த தெருநாய் கடிச்சிரும் சொல்லிட்டு வீட்லயே உக்காந்துக்கிட்டு வீட்லயே சாப்பிட்டுட்டு வீட்லயே தூக்கு போட்டு தொங்க முடியுமா? அந்த தெருநாய் அடுத்த ஒருத்தவங்களை கடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். பை.